அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் நோன் அஸ் இந்தியன் பிக்காசோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிக்காசோ இஸ் அ ஃபேமஸ் பெயிண்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவோட பிக்காசோ யாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதுக்காக இதை நம்ம செய்தியில பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் யார் அந்த இந்தியன் பிக்காசோ அப்படின்னு பார்த்தோம்னா, மக்பூல் ஃபிடா ஹுசைன் அப்படிங்கிறவர் தான் இந்தியன் பிக்காசோ அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட பெயிண்டிங் ஒண்ணு சரிங்களா? நியூயார்க்ல நடந்த ஆக்ஷன்ல ஏலம் விடுவாங்க இல்லையா? அதுதான் ஆக்ஷன் சொல்றோம். எப்படி ஐபிஎல் ஆக்ஷன்ல பார்க்குறோம். அந்த மாரி நியூயார்க்ல நடந்த பெயிண்டிங் ஆக்ஷன்ல இவரோட பெயிண்டிங் இந்தியன் ரூபி படி பார்த்தோம்னா 118 க்ரோருக்கு வந்து சேல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இவர பத்தி இப்ப ஃபேமஸா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல இந்தியன் பிக்காசோ யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் எ கமிஷன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசனோட வெல்ஃபேருக்காக ஒரு கமிஷனை கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேருக்காக ஒரு கமிஷன் கொண்டு வந்த ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா கேரளா வந்து இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில்ட் லிவிங் வித் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிவிங் வித் பேர்ட்ஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசாத் ரஹ்மானி இவர் தான் வந்து எழுதியிருக்கார். சரியா? நெக்ஸ்ட் ஒன். நெச்சும்போ நாஞ்சி டைத்வா ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க நமீபியாவோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க. சரிங்களா? நெச்சும்போ நாஞ்சி தைத்வா அப்படிங்கிற இந்த என் அப்படிங்கிறது சைலண்ட். ஓகேவா? தைத்வா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, நமீபியாவுக்கு வந்திருக்காங்க. லாஸ்டா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மார்ச் 23 இன்னைக்கு தான் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே. க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? இந்த ஏர்லி வார்னிங் கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.